ஆஃபீஸுக்கு இந்த புது மானிட்டர் வாங்கியிருந்தோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதை நம்ம 360 டிகிரிக்கு திருப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மானிட்டரில் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நிறைய அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது என்னென்னா இந்த மானிட்டருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஹிஞ்சு தாங்க. இது வந்து ஒரு 27 இன்ச் மானிட்டர். ஓகேங்களா? இது ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. ஆனால் இந்த மானிட்டரை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹிஞ்சில் ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதை என்னோட சுண்டு விரலை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஃபார் மானிட்டர் ஹைட்டு கீழே இறக்கி வச்சிருக்கேன். இப்போ ஜஸ்ட் நான் வச்சு இங்கே லிஃப்ட் பண்ணாலே ரொம்ப மினிமல் எஃபர்ட்டில் மானிட்டர் லிஃப்ட் ஆகுது. ஆனால் இது ரொம்ப ஹெவியான மானிட்டர், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கவே கூடாது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் வந்து எந்த அளவுக்கு கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த மானிட்டர் வெயிட்டில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதோ அதை விட ஒரு 10% கம்மியான அளவு ஃபோர்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மானிட்டரை தூக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த மானிட்டரோட வெயிட்டை வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக தூக்க வைக்கும். இப்போ ஹைட் இறக்க ட்ரை பண்ணும்போது கிராவிட்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இறக்க ட்ரை பண்ணும்போது கிராவிட்டியால் அந்த ஸ்ப்ரிங் ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகுது. கிராவிட்டி ப்ளஸ் இந்த மானிட்டரோட வெயிட்னால தூக்கும் போது அந்த ஸ்ப்ரிங்கோடைய அந்த கவுண்டர் பேலன்ஸ் நம்மளுக்கு தூக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சப்ஜெக்டில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் எங்கே தான் சொல்லி தராங்க? இப்போ நான் சொன்னேன்ல இந்த ஹிஞ்சி மெக்கானிசம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்ற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் செமஸ்டர்லேயே வர ஒரு சப்ஜெக்டில் இருக்குது டீட்டெயில்டாக. என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சு சொல்லித்தர ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த மானிட்டர் உங்களுக்கு வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கான லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை வச்சு மானிட்டர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.